வாங்க வாங்க சுட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க டிஜிட்டல் பார்ட்டி வந்திருக்கேன். இன்னைக்கு குவாகாட்ல நடந்த ஒரு சூப்பரான கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சரி, அந்த அழகான காட்டுக்குள்ள நாம இப்ப போகலாமா? எல்லாரும் தயாரா உட்காந்துக்கோங்க. கதைக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ராத்திரி முழுக்க நாம தூங்காமையே முழிச்சிருந்தா அடுத்த நாள் காலையில நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் என்ன ஆகும்? கஷ்டமா இருக்கும் தானே? இதுக்கான பதில நம்ம காடு விலங்குகள் செஞ்ச ஒரு பெரிய தப்புல இருந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ காட்டுல இருக்கிற சிங்கத்தையும் யானையையும் குதிரையையும் கொஞ்சம் பாருங்க. பகல் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பா உணவு தேடி அலைஞ்சிட்டு ராத்திரியில சத்தமே இல்லாம நிம்மதியா தூங்குறது தான் இயற்கையான விஷயம். ஆனா அந்த காட்டுல இருந்த ஒரு ஆந்தைக்கு மட்டும் இந்த பழக்கமே கிடையாது. அது என்ன பண்ணும் தெரியுமா? பகல் முழுக்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு ராத்திரியில முழுசா முழிச்சிருக்கும். அது மட்டுமா, நிம்மதியா தூங்குற மத்த மிருகங்களை பார்த்து நக்கலா கிண்டல் வேற பண்ணும். இப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் இந்த ஆந்தை ஒரு தந்திரமான வேலையை செஞ்சுச்சு. சிங்கமும் யானையும் குதிரையும் ஒரு வயல் பக்கத்துல அமைதியா பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆந்தை மெதுவா அங்க வந்து, ஏன் முட்டாள் மிருகங்களே, ராத்திரியில வர நிலாவையும் நட்சத்திரங்களையும் அந்த ஜில்லுன்னு வீசுற காத்தையும் ரசிக்காம இப்படி தூங்கி உங்க நேரத்தை வீணாக்குறீங்களே, பகல் அந்த கதகதப்பான வெயில்ல தூங்கி பாருங்க, எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே ஆசவார்த்தைகளை பேசி அவங்க மனசை கலைக்க பார்த்துச்சு. இத கேட்ட உடனே நம்ம கம்பீரமான சிங்கம் சும்மா இருக்குமா? உன் பழக்கம் உனக்கு, எங்க பழக்கம் எங்களுக்கு, தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாத, போயிடு அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிருச்சு. ஆனா என்னதான் சிங்கம் அப்படி சொல்லியிருந்தாலும் அந்த தந்திரமான ஆந்தை பேசின வார்த்தைகள் இந்த மிருகங்களோட மனசுல ஒருவேளை ஆந்தை சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன ஆசையையும் குழப்பத்தையும் விதைச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? சரி, அந்த ஆந்தை சொல்ற மாதிரி ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து பகல்ல தூங்குற அந்த வாழ்க்கைய சும்மா ஒரு 3 நாள் மட்டும் செஞ்சு பார்ப்போமே, என்ன ஆகப் போகுது அப்படின்னு இந்த மிருகங்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே பேசி ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு வந்துருச்சு. அந்த 3 நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? முதல் நாள் ராத்திரி ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் நெருப்ப சுத்தி உட்கார்ந்து பாட்டு பாடி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா 2வது நாள் அந்த உற்சாகம் எல்லாம் காணாம போய் கொஞ்சம் கொஞ்சமா சோர்வடைய ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது நாள் சொல்லவே வேணாம், எல்லாரும் எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு கடுமையான சோர்வுக்கும் காரணமே இல்லாத பயங்கர கோவத்துக்கும் ஆளாயிட்டாங்க. பாத்தீங்களா, தூக்கம் இல்லாததால அந்த காட்டிலே எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சுன்னு. எப்பவுமே ரொம்ப பொறுமையா இருக்கிற சிங்கம் பயங்கர சோர்வால எல்லார் மேலயும் கோவப்பட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம யானைக்கோ கோபம் தலைக்கேறி பக்கத்துல இருந்த அழகான மரங்கள் எல்லாம் தேவையில்லாம சும்மா உடைச்சு தள்ளிருச்சு. அப்படியே அந்த காடே அல்லோல கல்லோல போட்டுருச்சு. அப்போதான் நம்ம புத்திசாலி குதிரைக்கு உரைச்சுது. உண்மை முழுசா புரிஞ்ச உடனே அது ஆந்தைய பார்த்து கோவமா, ஏய், எங்க உடம்பு சுறுசுறுப்பா இருக்கணும்னா எங்களுக்கு ராத்திரியில நிம்மதியான தூக்கம் தான் அவசியம். இனிமே ராத்திரி முழிச்சிருக்கலான்னு ஏதாவது கதை சொல்லிட்டீங்க வந்த அந்த யானையை விட்டே உன்னை மிதிக்க சொல்வேன் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டி அந்த தந்திரமான ஆந்தைய அங்கிருந்து விரட்டி விட்டுருச்சு. இப்போ உங்க டிஜிட்டல் பார்ட்டி சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க குட்டீஸ். இந்த மிருகங்கள் மாதிரி தான் நீங்களும் ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் தூங்காம மொபைல் போன் பாக்குறதும் டிவி பாக்குறதும் அன்னைக்கு வேணா உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அது உங்க உடம்பையும் உங்க மூளையும் ரொம்பவே மோசமா பாதிக்கும். சரியான தூக்கம் தான் உங்க மனசை எப்பவுமே சுறுசுறுப்பாவும் ஆரோக்கியமாவும் வைக்கும். உங்க உடம்ப நீங்க பாதுகாக்கிறது தான் உங்களை உண்மையாலுமே அறிவாளியாக்கும். என்ன பாட்டி சொல்றது புரிஞ்சுதா? என்ன குட்டீஸ், இன்னைக்கு காட்டுல நடந்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இனிமே நீங்களும் ராத்திரி சீக்கிரமா தூங்கி காலையில ரொம்ப சுறுசுறுப்பா எழுந்திருக்கணும், சரியா? அப்படியே உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்க வேற என்னென்ன நல்ல பழக்கங்களை நீங்க கடைபிடிக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் ரொம்ப சமத்து குட்டீஸாச்சே. சரி, எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். மறக்காம நம்ம டிஜிட்டல் பார்ட்டி சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு அருமையான கதையோட உங்களை வந்து பார்க்கறேன். டாடா.